Hi guys, நம்ம சேனல்ல கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல வந்து எப்படி கேம்பெயினை செட் பண்றது, கேம்பெயின் டைப்ஸ்னா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது பிட்டிங் எப்படி சூஸ் பண்றது, பிட்டிங் டைப்ஸ் என்ன அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் செட்டிங்ஸ்ல இந்த மாதிரி நெட்வொர்க்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்ஸ் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல காமிக்கணும் அதை பத்தியே அதாவது இந்த வீடியோல இந்த ரெண்டு பார்ட் இருக்கு பாருங்க. கூகுள் சர்ச் பிளாட்ஃபார்ம் அண்ட் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க். இதெல்லாம் என்ன, இதை டிக் பண்ணிருக்குமா பண்ணக்கூடாதா அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க கூகுள் ஆட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிக்ல இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் சர்ச் பிளாட்ஃபார்ம் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணனா இது வந்து கூகுள் வந்து டைப் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இப்போ ஆஸ்க்னு ஒரு சைட் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் ask.com இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்மோட கூகுள்ஸ் வந்து டைப் வச்சிருப்பாங்க. நான் காமிச்சது ஆஸ்க்னு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கூகுள் டைப் வச்சிருக்க பிளாட்ஃபார்முக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. காமிக்கணும் அப்படின்னு டிக் பண்ணுங்க. இன்கேஸ் எனக்கு வந்து கூகுளோட டைப் பார்ட்னர்ஸ் தான் காமிக்க வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் கூகுள்ல மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த டைப் பார்ட்னர் நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதுல நீங்க கேட்கலாம், சார் பெஸ்ட் நம்ம டைப் பார்ட்னர் கொடுத்துக்க பெஸ்டா இல்ல கொடுக்காம இருக்கிறது பெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிக்கை எடுத்து விட நல்லது. ஏன்னா கூகுளோட டைப் பண்ண இப்போ ஆஸ்க் அண்ட் யாகு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவ்வளோ யூசர்ஸ் வந்து விசிட் பண்ண போறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் கூகுள்ல மட்டும்தான் விசிட் பண்ண போறாங்க. ஸோ இணைய போறவங்க இங்க டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. இது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஆனா கூகுள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, சார் இதை இது பண்ணீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து நிறைய பேருக்கு காமிக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்னுடைய பர்சனல் சஜஷன் நீங்க டிக்கை வைக்காதீங்க, எடுத்து விட்டுருங்க. ரெண்டாவது இந்த கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வந்து டிக் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா ஜிமெயில், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க. அதாவது நீங்க சொல்லிருக்காங்க பாருங்க, ஜிமெயில், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட டிஸ்பிளே நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணுமா அப்படின்னு கேக்குது. இன்கேஸ் நீங்க வந்து இது டிபெண்ட் பண்ணி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு, உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப உங்க பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு காமிக்கணும், எனக்கு காசு போனா கவலை இல்லை அப்படின்னு நினைச்சா இதை வந்து டிக் பண்ணி விடுங்க. இல்ல நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன், எனக்கு சேல்ஸ் தான் மெயினான முக்கியம் அப்படின்னு நினைச்சா இந்த டிக்ல எடுத்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஜிமெயில் போவோம். ஜிமெயில இந்த அப்டேட் ப்ரமோஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு இதெல்லாம் போயிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில போயிட்டு என்னுடைய ப்ரமோஷன் இது சாரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள பாருங்க. நம்ம இந்த மெயிலாம் போய் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். ஆனா உங்களோட பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு பிராடா ரீச் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க இதை வந்து டிக் பண்ணலாம். ஓகேங்களா, இன்கேஸ் எனக்கு வந்து பட்ஜெட்டை பார்த்து பார்த்து செலவு பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோன்னா இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இந்த ரெண்டுமே வித்தியாசம். உங்களுக்கு இதை நெட்வொர்க்ஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து அதை பத்தி மேக் பண்றேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.